ராகுலின் சாயம் வெளுத்த வங்கதேச பத்திரிகையாளர். தேவையா அண்ணே, ஊரே பற்றி எறியும் பொழுது வீடுக்கு நெருப்பு கேட்டானாம் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அப்படித்தான் இங்கு ஒருவர் வங்கதேசத்தில் பிரதமர் பதவி விலகி நாடே ரெண்டுபட்டு இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பாத நிலையில் கிண்டலடித்திருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, நம்ம பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தான். வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் இடஒதுக்கீடு குறித்தான போராட்டத்தில் வன்முறை வெடித்து பதவி விலகி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியும் வந்த வண்ணம் உள்ளது. புதிய பிரதமராக முகமது யூனுஸ் பதவியேற்றுள்ளார். புதிய பிரதமருக்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் எக்ஸ் வலைத்தளத்தில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்து வாழ்த்து தெரிவித்து அவர்களிடமே மொக்கை வாங்கியுள்ளார். இதெல்லாம் தேவையா இவருக்கு? இவருடைய எக்ஸ் பதிவிற்கு நன்றி தெரிவிப்பார் என்று எதிர்பார்த்த ராகுலுக்கு செமடோஸ் விட்டுள்ளார் ஒரு பத்திரிகையாளர். இது குறித்த ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு. வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து அவாமி லீக் கட்சி தலைவர் ஷேக் ஹசீனா நம் நாட்டிற்கு தப்பி வந்தார். வன்முறையாக மாறிய போராட்டத்தில் மாணவர்கள், போலீசார் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மேலும் வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல் நடந்தது. இதற்கிடையே அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றது. வங்கதேசத்தின் புதிய அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்திருந்தார். ராகுலின் வாழ்த்து பதிவை வங்கதேசத்தை சார்ந்த பிளிட்ஸ் லைவ் நாளிதழின் ஆசிரியர் சலாஹுதீன் சோயப் சௌத்ரி ரீட்வீட் செய்து கடுமையாக டோஸ் விட்டிருக்கிறார். என்ன விளையாடுகிறீர்களா? வங்கதேசத்தை தாலிபான் நாடாக மாற்றி அந்த நாட்டை சீர்குலைக்கும் உங்களின் ரகசிய சதியின் வெற்றியை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். பின் இந்தியாவை சீர்குலைத்து நரேந்திர மோடியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதே உங்களது திட்டம். லண்டனில் வங்கதேச தேசியவாத கட்சி தலைவர் தாரிக் ரஹ்மானுடன் உங்களின் ரகசிய சந்திப்பு பற்றிய என்னுடைய தகவலுக்கு நீங்கள் இன்று வரை பதிலளிக்கவில்லை. இது தவிர வங்கதேசத்தில் நடந்து வரும் ஹிந்து ஒடுக்குமுறை பற்றி ஒரு வார்த்தை கூட உங்கள் செய்தியில் நீங்கள் குறிப்பிடவில்லை. ஏன், இந்துக்களின் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமில்லையா? நம் நாட்டில் உள்ளவர்கள் கேட்க வேண்டியதை அண்டை நாட்டு பண்ணியவன் கேட்கிறான். இவர் யாராவது வாழ்த்து கேட்டார்களா? நமக்கு தெரியாத விஷயங்களையும் கேட்டுள்ளார். இதனால் உலக அளவில் ராகுலின் உண்மை முகம் தெரிய வந்துள்ளது. மோடியை எதிர்க்கிறேன் என்று அவ்வப்போது வெளிநாடுகளில் நம் நாட்டு அரசியலை விமர்சிப்பது இவரது வாடிக்கை. அப்படித்தான் லண்டன் சென்ற காங்கிரஸ் கட்சி இவர் ராகுல் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் உரையாற்றும் பொழுது மோடி, RSS, பிஜேபி இவர்களை கடுமையாக விமர்சித்தார். இந்தியா ஜனநாயக நாடு, இந்தியா ஜனநாயக நாடு, அது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியாவில் ஜனநாயகம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அடிப்படை கட்டமைப்புகளான நாடாளுமன்றமும் ஊடகம் மற்றும் நீதித்துறையும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. சிறுபான்மையினர் மீதும் ஊடகங்கள் மீதும் தாக்குதல்கள் நடந்துள்ளது. கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்களுக்கு சிறுபான்மையினர் இந்துக்களாக இருப்பதும் மோடி 2ஆம் தர குடிமக்களாக நடத்துகிறார் என்றும் இவர் அவ்வப்போது குற்றம் சாட்டி வருகிறார். நாட்டு மக்கள் நலனை விட மோடி எதிர்ப்புதான் முக்கியம் என்று இதைவிட யாரால் வெளிப்படையாக கேட்க முடியும்? பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு ராகுல் பதில் கூறுவது எப்போது?